ரட்சிப்பாய் எம்மை கற்பூர நாயகி கனகவல்லி. ஆஜுவா டிவி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது லட்சுமி அம்மன் கோவில், இது சுயம்பு லட்சுமி அம்மன் கோவில். இந்த கோவிலை பற்றி நான் வந்து கல்யாணமாகி 27 வருஷம் ஆகுது எனக்கு. அப்போது ஒரு 4-5 வருஷம் இருக்கும். அப்போ இந்த கோவில் வந்து அவ்வளோ புதுப்பிக்கலை, பழமையான கோவில், சின்னதாக இருந்தது. அப்போ வந்து இங்கே இருக்கிறவங்க தனிப்பட்டவங்க ஏதோ கருமாரி அம்மன் சிலை மாதிரி ஏதோ வச்சு யாருக்கும் ஊராருக்கு அப்படி தெரியாது. அந்த நேரத்தில் வந்து வச்சுட்டு கோவில் மூடிட்டு இருந்தது. ஆடி மாதம் எப்பொழுதுமே எல்லா கோவிலுக்கும் நாங்கள் வைக்கிறது, இங்கே பொங்கல் வைக்கிறது எங்களுக்கு பழக்கம். அப்போ நானும் என்னுடைய ஓரவத்து 2 பேரும் வந்து இங்கே பொங்கல் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அப்போ கோவில் வந்து மூடி வச்சு திரை போட்டு வச்சுருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் வந்து பொங்கல் வச்சோம். இது யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தெரியும், நானே நேரடியாக பார்த்தது இது. அப்போது வந்து நாங்கள் பொங்கல் வச்சுனே இருக்கும் போது வெல்லம் போட்டு அந்த பொங்கலை செய்யும் போது பச்சை நிறத்தில் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி புல்லரிச்சிச்சு. 2 பேரும் செஞ்சு ஒரு பொங்கல் ஆனால் ஏதோ வெள்ளம் ஏதோ பாட்டுன்னு சொல்லும். 2 பொங்கல் வச்சு 2மே பச்சை நிறமாகி போச்சு. இது யாரு இப்போது சொல்லணும் என் மனசுக்குள்ளே இருந்தது தான் இப்போது வெளிவருது. அதுக்கப்புறமா வந்து சரின்ட்டு என்ன இப்படி ஆகிடுச்சுன்னு கற்பூர நைவேத்தியம்லாம் படிச்சுட்டு வீட்டுக்கு போனால் இந்த வருஷம் அதாவது கங்கை அம்மன் திருவிழான்னு ஒன்று பண்ணுவாங்க. அவங்க வந்து குடமுழுக்கு எடுப்பாங்க. இங்கேருந்து தான் வந்து வச்சு அந்த குடமுழுக்கு கங்கை அம்மன் கோவிலுக்கு கொண்டுன்னு போவாங்க. அங்கே போகிறதுக்கும் அந்த கங்கை அம்மன் வந்து அந்த குடமுழுக்கு எடுக்கிறவங்க வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டு இருக்காரு. அது வந்து என்ன ஆச்சு, இந்த கருமாரி அம்மன் சிலை மாற்றி வச்சதுனால அவங்க வீட்டில் உடனே 1 மந்த்துக்கு ஒன்று ஒரு 2-3 டெத்து ஆகிடுச்சு அவங்க வீட்டில். அதுக்கப்புறம் தான் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இது எல்லாம் இதனால் என்ன தெய்வ குத்தம் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் மாற்றி திரும்ப கருமாரி அம்மனுக்கும் தனி சந்நிதி வச்சு அங்கே அந்த அம்மன் அங்கே பிரதிஷ்டை பண்ணி இங்கே லட்சுமி அம்மனை வாங்கி வச்சு அப்போது இங்கே பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் தான் ஊரே ரொம்ப சேமமாக எல்லாருமே வரவங்களுக்கும் ஒரு மன திருப்தி கண்டிப்பாக இருக்குது. அதில் எந்த வித சந்தேகம் கண் எதிரே நான் பார்த்து சாட்சி இது. அந்த அளவுக்கு நான் என்னை மாற்றி வச்சுட்டு பிரதிஷ்டை பண்ணிட்டீங்களேன்னு அந்த அம்மனுக்கே தெரிஞ்சு எங்களுக்கு காண்பித்தது இது. அதனால் இந்த லட்சுமி அம்மனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. என்ன நாகம்லாம் இருந்ததுங்க, மரம் இருந்தது, எல்லாமே. நான் வந்து புதுசாக தான் கல்யாணம் ஆகி வந்து ஒரு 27 வருஷம் தான் ஆகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே இங்கே நடந்து எல்லாமே ஒவ்வொரு மேலும் அதுக்கப்புறம் இந்த ஊர் சேமம் இந்த ஏரியாலாம் இப்போ வீடுலாம் இல்லை. அந்த அம்மனை பிரதிஷ்டை பண்ண பிறகு தான் இந்த இடமே ஒரு அதாவது மற்ற இடத்த விட இந்த இடம் ஒரு செல்வாக்கு மிகுந்த இடமா ஆச்சு. இந்த அம்மனை இங்கே வச்சு பிறகு லட்சுமி அம்மன்றது பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் மாறிடுச்சு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் கணவர் சார்பாகவும் என் சார்பாகவும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் சுயம் லட்சுமி கோயில் ஆலய குருக்கள் பேசுகிறேன். ஆர் சுரேஷ் என் பேர். கடந்த ஒரு 5 வருடமாக இந்த கோயில் இருக்கடமே தெரியாமல் இருந்தது. ஒரு 3 வருடம் முன்பு கும்பாஷம் நடந்து பெரும் சிறப்பாக நடைபெற்றது. இப்பொழுது பார்த்திங்கன்னா போன வருடம் வந்து ஜி தமிழில் வந்து ஷூட்டிங் எடுத்து பரவாயில்ல. இப்பொழுது ஒரு வருடகாலமாக மக்கள் தொகை பெருகிக்கொண்டே வரிக்கொண்டே இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா எங்கேருந்தோ வராங்க மக்கள். அதனால் இப்போ வேண்டிய வெள்ள செல்வெல்லாம் கிடைக்கிற அம்பாள் இது. இப்போ பார்த்திங்கன்னா அம்பாள் சுயம்பாக கிடச்சதுனால பயங்கரமான பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த கோயில். என் பேர் என் சண்முகம், செக்ரட்டரி காலனி இருக்கிறேன். அன்பார்ந்த பக்தவடிகளே, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சுயம்பு லட்சுமியம்மன் கோயில் ஆலயத்தின் மூலமாக உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்று இன்று நடைபெறும் புத்தாண்டு விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நீலா சண்முகம், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த லட்சுமியம்மன் கோயில் இதுன்னு நல்ல நிர்வாகம் நல்லபடியாக எல்லாம் நடத்திட்டு வர்றாங்க. அதாவது எல்லாம் ரொம்ப செல்வாக்காக இருக்குது. இந்த கோயில் வந்ததுலேருந்து ரொம்ப நல்ல செல்செலப்பாக இருக்குது. மேலும் இதே போல் எல்லோரும் ஒன்கூடி எல்லோரும் நல்லா இதாக சிறப்பாக செய்யணும். செக்ரட்டரி காலிலிருந்து PV ராஜு பேசுகிறேன். இனிய புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சுயம்பு லட்சுமி அம்மன் கோயில் 150 வருட காலமாக ஊர் பெருமக்கள் சேர்ந்து சாமி கும்பிட்டிருந்தார்கள். இப்பொழுது 3 வருஷமாக நல்லா கோயில் டெவலப் பண்ணி இந்த 3வது வருஷம் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறோம். அதனால் அனைவரும் பக்தியான கோயில் என்றதால் அனைவரும் சாமியை கும்பிட்டு மோட்சம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு நமது பகுதியில் வீட்டிற்கும் ஸ்ரீ சுயம்பு லட்சுமி அம்மன் ஆலயத்தின்
இன்று 3ஆம் ஆண்டு விழா வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு சாட்டிலைட் காலனியில் எழுந்தருளிக்கும் திரு ஸ்ரீ சுயம்பு லட்சுமி அம்மன் ஆலயம் சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது என்று இந்த ஊர் பொதுமக்களால் சொல்லப்படுகிறது. கோயில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு செவ்வனே நடந்து வருகிறது. இது நிர்வாகிகள் ஆலயத்தில் ஒரு நிர்வாக குழு பரிபாலித்து வருகிறது.